வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அனைவருக்கும் வணக்கம். நல்லம்பாக்கத்தில் அமைந்துள்ள சிவசுப்பிரமணிய வள்ளி தெய்வயானை சமேத முருகப்பெருமான் திருக்கோவிலில் மகா கந்த சஷ்டி விரத முறை இன்றையிலிருந்து தொடங்க உள்ளதுங்க. அதாவது தொடர்ந்து 7 நாட்கள் நடைபெற உள்ள விரத முறையில முதல் நாளாக 22ஆம் தேதி புதன்கிழமை அன்று முதல் நாள் பூஜை தொடங்க உள்ளதுங்க. அதாவது தினமும் காலை 9 மணி அளவில் சிறப்பான முறையில் அபிஷேகம் மற்றும் தீபாராதனை, அதைத் தொடர்ந்து அன்னதானமும் நடைபெற உள்ளது. நம்முடைய வாழ்க்கையில பல எண்ணற்ற உயர்வுகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான விரத முறை தான் இந்த மகா கந்த சஷ்டி விரத முறைங்க. இதுல நமக்கு எத்தனை வேண்டுதல்கள் இருந்தாலும் சரி, குழந்தை பாக்கியம் வேணும், திருமணம் ஆகணும்னு நினைக்கிறீங்க, இல்ல இடம் வாங்கணும், வீடு கட்டணும், ஏன் நல்ல வேலை அமையணும், இது போன்ற பல வேண்டுதல்களுக்கு கைமேல பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான விரத முறை தான் இந்த மகா கந்த சஷ்டி விரத முறை. நாம முருகப்பெருமான மனதார நினைத்து மனமுருங்கி அவருக்காக வேண்டி இந்த 7 நாட்கள் நான் சொல்வது திருக்கல்யாணத்தோடு நிறைவு பெறுவதுதான் இந்த கந்த சஷ்டி மகா விரத முறைங்க. அதனால இந்த 7 நாட்களும் முருகப்பெருமான மனதார நினைத்து நாம் விரதம் இருந்து வழிபட்டு வந்தால் நிச்சயமாக 100% நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறுங்க. தினமும் நடைபெற உள்ள அபிஷேகம் மற்றும் அன்னதானத்தில் உங்களுடைய பங்கு இருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த ஜிபே நம்பருக்கு நீங்க கொடுக்கலாங்க. உங்களின் சார்பாகவே அனைத்து விதமான அபிஷேகங்களும் நடைபெறும். அதோட அன்னதானத்திற்கும் உங்களால் முடிந்த அளவு நீங்க தானம் கொடுத்து உதவி செய்யலாம். சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய இந்த நாட்கள்ல நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு தானமுமே இரட்டிப்பு பலனை நமக்கு பெற்றுத்தரும். அதனால உங்களால முடிந்த அளவு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, உங்களால திருக்கோவிலுக்கு சென்று உங்களால வெற்றிலை தீபம் ஏற்ற முடியல அப்படின்னாலும் உங்கள் பெயர் சொல்லியே இங்கேயும் வெற்றிலை தீபங்கள் ஏற்றப்பட இருக்குங்க. அதுல நீங்க கலந்துக்கணும். அந்த பூஜை முறையில உங்களுக்கான உண்டான கட்டணங்களை நீங்க செலுத்திட்டீங்க அப்படின்னா அவங்களே அழகான முறையில வெற்றிலை தீபமும் ஏற்றுவாங்க. ரொம்ப ரொம்ப இந்த அற்புதமான அரிய பொக்கிஷமா நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த மகா கந்த சஷ்டி விரத முறை அனைவரும் இருந்து முருகப்பெருமானின் அருளை பெறணும் அப்படின்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.